அப்பா மேட்டூர்லேருந்து வரும்போது கொழுமிச்சம்பழம் கொண்டு வந்திருந்தாருங்க. சரி இன்னைக்கு ஆஃபீஸுக்கு கொழுமிச்சம்பழம் சாதம் கிளறிட்டு போயிடலான்னு அதான் இன்னைக்கு வந்து நான் செய்ய போறேன். லெமன் சாப்பாடு மாதிரியே கொழுமிச்சம்பழம் சாப்பாடும் நல்லா இருக்குங்க. கொழுமிச்சம்பழம் சாப்பாடு வந்து நம்ம லெமன் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட மாட்டோம். அந்த சூட்லயே ஆஃப் பண்ணிருவோம். ஆனா கொழுமிச்சம்பழத்த வந்து இது மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம சாப்பாடு கிளறணும்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய்லாம் போட்டுட்டு பூண்டு ஃப்ளேவர் புடிக்கும்னா நீங்க வந்து பூண்டு கொஞ்சம் 4, 5 தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு வச்ச கொழுமிச்சம்பழத்த இதோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம சாப்பாடு கிளறணும்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மசியல் தாங்க செஞ்சிருந்தேன். உருளைக்கிழங்கு ஒரு 4, 5 விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டு, அது கூட மிளகுத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு, உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மறுபடியும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம் பருப்புலாம் போட்டு, மறுபடியும் இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் நேரம் அந்த பேன்ல வச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா, டேஸ்டான உருளைக்கிழங்கு மசியல் வந்து ரெடி ஆயிருங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து சூப்பரா இருக்கும். நானும் ஆஃபீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாங்க.